வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களின் வாழ்க்கை வரலாறு 1870ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே தெய்வ பக்தி, குறிப்பாக முருக பக்தி அவருள் ஆழமாக பதிந்திருந்தது. அவருடைய வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனை முருகனின் அருள் அனுபவமாகும். முருகன் மீது கொண்டிருந்த பக்தி அவரை முழுமையாக மாற்றியது. உலக வாழ்க்கையை விட்டு விலகி தியானம், தவம், பக்தி வழியில் முழுமையாக ஈடுபட்டார். அவர் தங்கியதும் ஆன்மீக பணியைத் தொடங்கியதும் வள்ளிமலை ஆகும். இங்கு அவர் ஒரு ஆசிரமம் அமைத்து பக்தர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார். வள்ளிமலை இன்று வரை முருக பக்தர்களுக்கான ஒரு புனித தலமாகும். அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல்களை உலகறியச் செய்ததில் இவரின் பங்கு மிகப்பெரியது. அந்த காலத்தில் திருப்புகழ் பாடல்கள் மறைந்து போகும் நிலையில் இருந்தன. சுவாமிகள் அவற்றை சேகரித்து பாடி மக்களிடையே பரப்பினார். பாராயணம், தொடர்ந்து பாடுதல் என்ற முறையில் மக்கள் வாழ்க்கையில் திருப்புகழை இணைத்தார். 1918ஆம் ஆண்டு திருத்தணியில் அவர் திருப்புகழ் படி விழாவைத் தொடங்கினார். இந்த விழாவில் பக்தர்கள் திருப்புகழை பாடி முருகனை வழிபடுவர். இது இன்று வரை தொடரும் ஒரு முக்கிய ஆன்மீக நிகழ்வாக உள்ளது. சுவாமிகள் தொகுத்த வேல்மாறல் மிகவும் சக்தி வாய்ந்த முருக மந்திரமாக கருதப்படுகிறது. இது துன்பங்களை நீக்கும், பயத்தை அகற்றும், ஆன்மீக சக்தியை உயர்த்தும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். வள்ளிமலை சுவாமிகள் ஒரு சித்தராகவும் போற்றப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை எளிமை, பக்தி, தியானம், சேவை என்பவற்றின் உச்சமாக இருந்தது. அவரை சந்தித்தவர்களுக்கு அவர் அளித்த அருள் வாக்குகள் பலரின் வாழ்க்கையை மாற்றியதாக கூறப்படுகிறது. 1950ஆம் ஆண்டு அவர் மகாசமாதி அடைந்தார். ஆனால் அவர் விதைத்த ஆன்மீக விதைகள் இன்னும் வாழ்கின்றன. திருப்புகழ் பாராயணம், முருக பக்தி, பரவல் வள்ளிமலை ஆன்மீக மையம்.